என்னடா என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ சோகமா இருக்கா? ஏன் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க, என்னாச்சு? நான் அவளை எவ்வளவு ட்ரூவா லவ் பண்றேன் மச்சான். யாரு? லவ் புரிஞ்சுக்கிடவே மாட்டேறாடா. நான் போய் உருகி உருகி சொல்றேன் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவ ரிஜெக்ட் பண்ணிட்டாடா மச்சான். ஏன்டா நல்லா தானே பேசிட்டு இருந்தா? கேட்டா ஃப்ரெண்டா பழகினாலாம் லவ் பண்ணலையாண்டா. ஆனா உண்மையிலே சொல்றேன்டா, அவ இல்லாத லைஃபே எனக்கு வேண்டாம். எனக்கு சரியான ஐடியாவே தெரியலடா. எப்போ பார்த்தாலும் அவள் போகிற இடத்துல பின்னால் சுற்றிக்கிட்டு அங்கே அதெல்லாம் நல்லா இருக்காதுடா. ஃபஸ்ட்டு அவள் மனசை புரிஞ்சிக்க, அவளுக்கு என்னெல்லாம் ஆசைப்படுதா சொல்லி அதை எடுத்துக்குவாரு. அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கி அதை வாங்கி கொடு. சும்மா அவள் போகிற இடத்துக்குலாம் சுற்றிட்டு இருந்தால் லவ் வந்துருமா? ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு மனசில் என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சிக்க, அவள் என்ன ஆசைப்படுறான்னு சொல்லி புரிஞ்சிக்க, அக்கறையாக பேசு, 4 வார்த்தை பேசு. சும்மா பின்னாலேயே சுற்றிட்டு வந்தால் லவ் வந்துருமா? தன்னால் வந்துருமா? அதுக்காண்டி தான் நண்பன்டாலும் வந்து ஐடியா கேட்கணும். அதுவும் கிடையாது. அந்த ஆளை பின்னால் போட்ட ஒரு பொண்ணு கிடச்சா அதை பின்னால் போயிடணும், எங்களெல்லாம் மறந்துடணும். இல்லைடா மச்சான், என் லைஃப்ல எப்படி சொல்ல, ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்றேன்டா. எங்க சுத்தினாலும் சாரு 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 சாருன்ற மாதிரியே இருக்குடா மச்சான். மட்டம் மட்டம் சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ கலட்டி விடுத. இப்போ இருக்கிற நான் மட்டும் தான் நிற்கும், பின்னால் நான் மட்டும் தான் நிற்கேன். சரி இப்போ விடு, ஃபைனலாக நீ என்னதான் சொல்ல வர அதை சொல்லு. என்ன பண்ண நீ சொல்றேன் கரெக்டாக கவனிச்சுக்க. அந்த பொண்ணுகிட்ட போய் பின்னால சுத்துறது வேஸ்ட். அந்த பொண்ணுகிட்ட ஃபர்ஸ்ட் போய் பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னதெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கேளு, அன்பா 4 வார்த்தை பேசு, ஆறுதலா இரு. அப்போ அந்த பிள்ளைகள் தன்னால வலிக்கு வரும். அதுக்கப்புறம் உன்ட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பிள்ளைக்கு என்னதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடு. வாங்கி கொடுத்தாதான் ஃபர்ஸ்ட் இதாகும். நீ வம்பாடு பின்னாலேயே சுற்றி அடைஞ்சா எப்படி கரெக்ட் ஆகும்? டேய் மச்சான், ஆறுதலா பேசுறோம்டா, பொண்ணை தூக்குறோம்டா மச்சான். டேய் தூக்குறோம்டா, டேய் விடுறா விடுறா போதும்டா. அந்த ஆளை ஓடிடு, நீ 1 வாரம் கழிச்சு வா. நீ மச்சான் 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 டேய் சந்தோஷமா விசார் பண்ணிட்டேன்டா. பரவாயில்லையாப்பா, வாழ்த்துக்கள். உஷார் பண்ணுறதை விட எவ்வளோ மெயினாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவளை பேசி எடுத்து சொல்லி என் ட்ரூ லவ் அவளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அப்பா போதும் போதும் ஆயிட்டுடா மச்சான். அதுக்கப்புறம் நல்ல டைம் எப்படி தெரியுமா? February 1 நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்டா. அவளும் எக்ஸப்ட் பண்ணிட்டாளா? அதனால தான் நாளையிலேருந்து அந்த 14 டேஸுக்குள்ளே அந்த வேலண்டைன்ஸ் டேஸ் ஸ்டார்ட் ஆக போதா. 7ஆம் தேதியிலேருந்து நான் அவளுக்கு என்னென்ன பண்ணுறேன்னு பாரு. வேற லெவலில் மச்சான் யோசிச்சு வச்சுருக்கேன். பைசாலாம் கரியாக பிளான் பண்ணிட்டேன். பைசா கிடைக்கலன்னு வச்சுக்கேன், ஏன் ஆட்டை போடுறது தான், மோதிரத்தை அடை வைக்கிறது அப்போ கொடுத்து வச்சேன். சரிடா மச்சான், டைம் ஆகிட்டு கிளம்புறேன்னு. ஒண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன செய்ய? என்னடா உதய், நீ பார்க்கவே முடியல, இப்போ வர ரொம்ப பிஸி ஆகிட்டா போல இருக்கு. நீ என்னடா சொல்கிறது? ஒர்க் அவுட் ஆகிட்டாடா மச்சான், ஒர்க் அவுட் ஆகிட்டா. எத்தனை வருஷம் கனவு தெரியுமா? எத்தனை வருஷம் அவள் பின்னால் சுற்றிருக்கேன் தெரியுமா? எப்படியோ லவ்வை எக்ஸப்ட் பண்ணிட்டாடா. அதான் நாங்கள் லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதில் ஃபர்ஸ்ட் இயருக்கு வேலண்டைன்ஸ் டே. அதான் இருக்கிற 7 டேஸும் சர்ப்ரைஸாக பிச்சு உதறிட்டேன் தெரியுமா? கேள்விப்பட்டேன். உனக்கு என்னப்பா நீ கொடுத்து வச்சவன், உனக்கு எங்கேயோ மச்சா இருக்கு. நானும் தானே கட்டச்சி பின்னால் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஆனந்தி கூட ஒரு எட்டி பார்க்கால கொண்டாடுதாளா? கவலைப்படாத மச்சான், அடுத்த வேலண்டைன்ஸ் டே உனக்குடா மச்சான். இந்த வேலண்டைன்ஸ் டே மச்சான், அடுத்த வேலண்டைன்ஸ் டே உனக்கு. அதுல இருக்கிற பிஸியில பாட்டி வைக்கிறதெல்லாம் மறந்துடாத. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் டைம் ஆயிட்டு நான் என் ஆளை பார்க்க போறேன். பாய். இவ்வளவு பிஸியா இருக்கியாடா டேய்? நண்பனை கூட மறந்துட்டா நீ.
ஹாய் அம்முக்குட்டி. இன்னைக்கு சாக்லேட் டே. சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா? இது சாக்லேட் டேயா? மறந்தே போயிட்டேன் இன்னைக்கு சாக்லேட் டேன்னு. ஐயோ, இதுவும் மறந்துருமா உங்களுக்கு? பைசாவே இல்ல, என்ன செய்ய? அப்ப எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரணும், அது கூட உங்களுக்கு தெரியாது. சரி வீடு, இந்த டைம்ல சும்மா இருங்கங்க. ஏய் இது என்ன கோவம்? ஏய் இரு. லவ்வர்ஸையே முடிஞ்சிட்டு நின்று சட்டை இன்னும் மாத்தலையா? அவ எப்படிடா உன் பக்கத்துல வந்தா? 7 நாளும் அவ வந்து எப்படி சொல்ல, அவ கூட உட்கார்ந்தது, அவ பக்கத்துல உட்கார்ந்தது, அவ யூஸ் பண்ண பர்ஃப்யூம், அவளோட வாசனை எல்லாம் என் சட்டையில அப்படியே ஒட்டி இருக்குடா மச்சான். அவள் தான் வாசனமா இருக்கு எனக்கு. சும்மா சொன்னேன். சும்மா எதையாவது சொல்லிட்டு சரி, எப்படியோ சக்ஸஸ் ஆகிட்டு எல்லாமே நல்லபடியாக முடிச்சிட்டேன். வேற லெவலில் சக்ஸஸ் ஆகிட்டுடா. ஆனால் எப்படியாவது அம்மா அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அவளை கல்யாணம் முடிச்சிடணும். அதுதான்டா எனக்கு ஒரே ஏமே தெரியுமா. எங்கள் அம்மா கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரிலடா. சப்போஸ் வீட்டில் பிக்கப் ஆகலை, ஒன்றுமே செட் ஆகலைன்னா கூட்டிகிட்டு ஓடி போயிடலான்னு நினச்சிருக்கேன். அவள் இல்லாத ஒரு லைஃபே எனக்கு பிடிக்கலடா மச்சான். சரி, கூட்டிகிட்டு ஓடாத மேலே குளிச்சுட்டு ஓடு. நல்லா ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு நான் பார்த்துக்க, எனக்கு கோவம் வந்துச்சு. சரி பார்ப்போம் நேரம் ஆகிட்டு. சலோ. ஹலோ. சொல்லுமா. என்னங்க நீங்க சீக்கிரம் வர முடியுமாங்க இன்னைக்கு? ஆமா, இன்னைக்கு ஒரு வேலையுமே இல்லை. சீக்கிரம் வந்தாமா 6 o'clock வந்துருவேன். ஓகே ஓகே, சரிங்க சரிங்க சரிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. என்னங்க? சரி ஓகேம்மா. சரி, நீ இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ணி வச்சிருக்க? நான் வந்து நீங்க வாங்குங்க, நான் சொல்லுதேன். சரி ஓகே. சரி ஓகே ஓகே. ஐயோ, ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க நினைக்க. சீக்கிரம் வேற வராங்களாம். ஹாய் சாரு. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வேலைலாம் இன்னைக்கு வேலை இல்லைன்னா உங்களுக்கு? வேலையில சீக்கிரம் முடிஞ்சிட்டு, அவ சர்வர் வேற டவுன் ஆயிட்டா ஆபீஸ்ல, அதனாலதான் சீக்கிரம் வந்துட்டேன். ஆமா, வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ சாப்பிட்ரு சரியா? நான் இன்னைக்கு நைட் வர மாட்டேன். நானும் தினகரனும் இங்க அது என்னது ஒரு ஏதோ மேட்ச் பிராக்டிஸ் ஒண்ணு இருக்காம்பா. மிக்கல் என்னை கூப்பிட்டு போறாங்க. அதனால நானும் தினகரனும் போறோம். இப்ப எதுக்கு உங்களுக்கு அங்க போய் மேட்ச் பிராக்டிஸ் பண்ணணும்? எவ்வளவு நாள் ஆயிட்டு கிரிக்கெட் விளையாண்டு. சும்மா இரு நீ வேற. நீங்க என்னைக்கு கிரிக்கெட் விளையாண்டு ஒரு பால் உருண்டு போனா பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியுமா? சரி, ஒரு கிளாஸ் காஃபி போட்டுட்டு வா, மேட்ச் விளையாட போட்டோம். மாமா என்னங்க இப்படி வந்து காலை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு போன் வேற பண்ண, சீக்கிரம் வாங்கன்னு. சீக்கிரம் வந்துட்டேன்ல மாமா. யாருக்காக வந்தேன்? உனக்காக தானே நான் வந்தேன். யாருக்காக வந்தேன் சொல்லு சாரு. யாருக்காக வந்தேன்? துடிக்க ஓடி வந்தேன். உன்னையும் பார்த்துட்டு என் செல்லக்குட்டிய அப்படியே நானும் தினகரனும் போய் ஒரு பேட் பால் விளையாண்டுட்டு அப்படியே சூப்பரா வரலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி, இன்னைக்கு என்ன டே அதாவது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு டியூஸ்டே. இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ரோஸ் டே. ரோஸ் டே. ரோஸ்ன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு ஒரு டே வைக்கதான் செய்வாங்க. விடு போட்டாத. ஒரு ரோஸ் எனக்கு வாங்கிட்டு வரலாங்க. ஒரு 10 ரூபாயுமாங்க உங்களுக்கு எனக்கு செலவழிக்க முடியாது. சரி, மறந்துட்டேன்னு வச்சுக்கேன். என்ன மறக்க? நான் உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டேன்ல சீக்கிரம் வாங்கன்னு. அப்ப உங்களுக்கு திங்க் பண்ணதுக்கு உங்களுக்கு மூளையுமா இல்ல? சீக்கிரம் வாங்க சொன்ன. ரோஸ் டேன்னு சொன்னியா?
பிள்ளையா நீ? என்ன பிள்ளை நீ பேச்சு நான் லவ் பண்ணும்போது சொன்னோம் இன்னைக்கு ரோஸ் டே, இன்னைக்கு சாக்லேட் டே, இன்னைக்கு டெடி டே, நான் ஒன்னொன்னு சொன்னேன் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இப்ப நான் சொல்லி சொல்லி உங்களுக்கு தெரியணுமோ? அப்ப வேற இப்ப வேறமா சாரு. என்னது அப்ப வேற இப்ப வேற? அதே சாரு தான் நான், அதே உதய் தான் நீங்க. இப்ப நான் சொல்றத நீ கேளு. இப்போ நமக்குன்னு ஒரு கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டு, அதுக்கப்புறம் போட்டு எதுக்கு இந்த டே அந்த டே இந்த டே? நானும் என்னோட கல்யாணத்து பெண்ணை குட்டி பண்ணுவீங்க, இப்ப பண்ண மாட்டீங்க அதானே? இப்போ என்ன கேட்பீங்க? டிஃபன் பண்ணி தரதா, சோற பொங்கித்தா, துணியை அயன் பண்ணு, துணியை துவைச்சு போடு, பிள்ளைய பாத்தியா, இதைத்தானே பண்ண. அதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ரோஸ் தானே பிரச்சனை. அங்க வார ரோஸ் உனக்கு நான் வாங்கிட்டு வரேன். அப்படி ஒண்ணு தேவையில்லை. இப்படி எரிஞ்சு போய் அந்த ரோஸ் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. உங்க ரோஸ் வரும்போது ஒரு ரோஸை வாங்கிட்டு வர்றதுக்கு முடியல. இந்தா உனக்கு ரோஸ் தானே பிரச்சனை. இந்த ரோஸ் வச்சுக்கோ. இப்படி நான் சொல்லி ஒண்ணு உங்களுக்கு ரோஸ் எனக்கு ஒண்ணு வாங்கி தர வேண்டாம். என்ன வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. பீப்பா ரோஸ் டே மறந்துட்டேனாலும் மனசே மறப்பான். புரிஞ்சுச்சா? உன்ன மாதிரி நீ வீட்டுல வெட்டியா இருக்க. புரிஞ்சுச்சா? என்ன நீங்க கல்யாணத்துக்கு முன்னுக்குட்டி வாங்கி தந்த ரோஸை கூட நான் பத்திரமா வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு ரோஸ் வாங்கி தர முடியல. நீங்க எல்லாம் எதுக்குங்க? எதுக்கு இருக்கீங்க? எதுக்கு? என்ன வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல. வாழ்க்கையில என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. இவ பரத்தால கிடந்து வருஷ கணக்குல அலைஞ்சு தொலைஞ்சி என்னத்த ரோஸ் டே டெடி டே. சி வீட்டுல இருக்க டென்ஷன் தான்பா கூடுது. ஹலோ சொல்ல உதய். தினக்கரா என்னடா உன் பொண்டாட்டி இன்னைக்கு சண்டை இழுத்தாலா இல்லையா? ஏம்ல நானும் காலையில ப்ரப்போஸ் பண்ணிட்டோம்ல. காலையில ப்ரப்போஸ் பண்ணி தொலைச்சிட்டியா? ஐடியாவே கேட்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாலதான் கேட்கல, கல்யாணத்து பரவாயில்ல கேட்கலாம். மறந்து தொலைச்சிட்டேன்டா. ரோஸ் டே அந்த டே இந்த டே மனசுல போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்க. வாழை போய் ஒரு மேட்ச் ஆடிட்டு வரலாம். வாழை இல்ல நான் அவளை கூட்டிட்டு வெளியே போறோம்ல. கடவுள் இப்ப நான் இவ்வளவு கூட்ட வரமாட்டாளே. முன்னாடி காலை விழுந்தாதான் காலையெல்லாம் நடக்கும். இல்ல காலில் விழுந்ததுக்கு அவ கழுத்துனாலும் காலையில மறந்துட்டாலும் இப்ப காலையில விழு எல்லாமே சரியாயிரும். சோ ஆண்டவரே. சரி நான் பாத்துக்கிட்டேன். சரி சாரு. என்ன சாரிங்க மாமா தங்கம் எதுக்குன்னு சொல்லுங்க. சரி உனக்கு ஒரு ரோஸ் வாங்கி தரேன் வா. உங்க ரோஸ் இனிமே எனக்கு தேவையில்லைங்க, தேவையில்லை. ஒரு ஆளுக்கு லவ் சொல்லி வர வேண்டாம். தன்னால வந்தா வரணும், இல்லன்னா வரவே வேண்டாம். கூப்பிட்டேன்னா வர முடியலன்னா போ. வர முடியாது. ரோஸ் டே அந்த டே இந்த டே டெடி டே எதையாவது சொல்லு. செப்பல்ல நான் உன்னை 2 அடி அடிக்கலாம் பாத்துக்க. ஆமா இவ கூப்பிடும் போது வரணும், இவ போகும் போது போகணும். எங்க போயிருக்கா சாரு? சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன். இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ணிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல மட்டன் பிரியாணி? இப்ப ரொம்ப முக்கியமா சாரு. கிளம்பணும் டைம் தெரியாதா? 10 மணிக்கு டைம்னா ஒரு 9:45க்கு கிளம்ப கூடாது. இன்னைக்கு சீக்கிரம் வந்துருவீங்களாங்க? பாப்போம். வண்டி சாவி எங்க? வண்டி சாவி அவ்வளவுதானே இருந்துங்க. சரி நான் எடுத்துக்கிறேன். ஐயோ இன்னைக்கு வேற டெடி டே. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப சொல்லவே வேண்டாம். எவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களோ தெரியல. எனக்கு அதை நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. என்னெல்லாம் வாங்கிட்டு வர போறாங்கன்னு தெரியலையே. ஆமா 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 ஃபோன் அடிப்போம், கொஞ்சம் பொறுத்து ஃபோன் அடிப்போம் போய் சேர்ந்த உடனே. ஹலோ சொல்லு. சாப்பிட்டீங்களாங்க? சாப்பிட்டாச்சு. சொல்லு டக்குன்னு சொல்லு. என்ன சொல்லணும்? இந்த நல்ல டேஸ்டா இருந்துச்சா? ஷோ டேஸ்டா இருந்துச்சுமா. சரி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருவீங்களாங்க? எதுக்குடா? கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்கு தான். என்ன வேலை? எனக்கு இங்க கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு. நான் உன்கிட்ட பிறகு பேசுறேன். வெய். சரி ஓகேங்க. இந்த செடி எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்தது. எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன். இன்னைக்கு எத்தனை டெடி வாங்கிட்டு வர போறாங்களோ, என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களோ. எனக்கு இப்பவுமே நினைச்சு கை காலெல்லாம் உதறுது. சரி அப்ப இதெல்லாம் கொண்டுட்டு போய் அனுப்பி அனுப்பி வச்சிடலாம். சாரு. எங்க வந்தீங்களாங்க? அப்பா என்ன டயர்டு தெரியுமா? எனக்கு எவ்வளவு வேலை. டயர்ட் ஆயிட்டு எனக்கு. ஜூஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஜூஸ்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் சாப்பாடு எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு எங்கள் ஆஃபீஸில் யாரோ ஒருத்திக்கு பிறந்த நாளாம், அதனால ஆஃபீஸ்லேயே நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்டுட்டு படு. டக்குன்னு எனக்கு ஒரு பெட்ஷீட்டும் எனக்கு ஒரு பில்லோவும் தந்துடுமா, நான் தூங்குறேன். சரிங்க. இந்த பேக் உள்ள வச்சு
கிளம்ப நீ. தேங்க்யூ. என்னங்க என்னங்க என்னாயிட்டு? என்னங்க வந்தோன்னு இப்படி படுத்து தூங்கிட்டீங்க? ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னேனா இல்லையா? என்னங்க டயர்டு? இன்னைக்கு என்ன டே தெரியுமா? என்னப்ல 10:30க்கு எழுப்பி விட்டுட்டு என்னப்ல கேள்வி கேட்டுட்டு இருக்க? 11 12:30க்கு மனுஷன் தூங்குவானே இல்லைன்னா உனக்கு இது என்னடே சொல்லு. எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையாங்க? என்னப்ல ஞாபகம் வைக்கணும்? என்ன ஞாபகம் வைக்கணும்? வேலைக்கு போறேன், சம்பாரிச்சு கொண்டு வந்து தாரேன், இதுல அந்த டேயை ஞாபகம் வைங்க, இந்த டேயை ஞாபகம் வைங்க. என்னப்ல நீ வெட்டியா இருக்க, நீ ஞாபகத்துல வச்சுட்டு இருப்ப. உன்ன மாதிரியா நான் 1000 வேலை செஞ்சுட்டு வரேன். என்னங்க இன்னைக்கு டெடி டேங்க. ஏதாவது ஒரு டெடி பேர் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்தீங்களாங்க? மென்டல் மாதிரி பேசாதன்னு சைக்கோ வாட்டி நீலாம். கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிட்டு அதுக்கப்புறமும் டெடி டே அந்த டேன்ட்டு டெடி டே அந்த டே கொண்டாடுற டைம் ஆயிடுது. கிளம்பு, போய் படுத்து தூங்கு போ. அப்ப லவ் பண்ணும் போது மட்டும் நீங்க வாங்கிட்டு வருவீங்க போல. லவ் பண்ணும்போது எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. லவ் பண்ணும்போது உன்னை நினைக்கிறது தான் வேலை. வேற என்ன வேலை? இப்போ 1008 ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தலைமையில இருக்கு. ஃபியூச்சரை பார்க்க வேண்டாமா? கிளம்புல நீ எழுதி. பார்த்ததே தப்புங்க. இப்படி இந்த மனுஷன் மாறுவாரான்னு தெரியல. என்னங்க உங்க டெய்லி என்னங்க இதெல்லாம் வச்சு எல்லாமே நான் என்னதான் நினைச்சு தெரியுமோ ஒண்ணுமே கிடையாது இந்த வீட்டுல. சரியான அரமண்டலா ஆயிட்டாங்க. எழுப்பி விட்டு இதெல்லாம் என்ன கேள்வி இவளுக்கு? தூங்குங்க, வாழ்க்கையில உங்களுக்கு தூக்க மட்டும் தானே முக்கியம். தூங்குங்க. கோபப்படாத வா, காலையில பேசிக்கலாம் விடு. என்ன சாரு, எப்படி இருக்க? சொல்லு, நல்லாதான் இருக்கேன். என்னல ஸ்டேட்டஸ் ஒன்னையும் காணும்? அது ரொம்ப அன்பா இருந்தாங்க பாத்துக்க. அதை மாதிரி நான் ஸ்டேட்டஸ்ல வச்சாச்சுன்னா 4 பேர் கண்ணு விழுந்துரும். அதனால நான் வைக்கல பாத்துக்கேன். கேள்விப்பட்டேன் உங்க அன்பை. அது எங்க அன்பு எங்களுக்கு தான் தெரியும். சரியா? நீ இந்த சும்மா ஒரு ரோஸை வாங்கிக்கிட்டு 10 ரூபா ரோஸ், என் புருஷன் 1000 ரோஸ் வாங்கி தருவாரு. நீ சும்மா அந்த 10 ரூபாய் ரோஸை அந்த தினகரன் கொடுத்த உடனே நீ அதை பெருசா ஸ்டேட்டஸ்ல போடுவா. நாங்கெல்லாம் அப்படியே அளப்பற கேஸுகள் கிடையாது. வை இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. என் புருஷன் என்ன எவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ண போறாருன்னு தெரியல. போனை வை, எனக்கு டைம் இல்லை இன்னைக்கு பேச. சரி, உன் வீட்டால் வந்தோடனே ஃபோன் அடிச்சு சொல்லணுமா? ஆமா, எனக்கு வேலை அதான். நீ தான் இருக்க விட மாட்டியா? வை போனை வை. வைக்க சரி, நம்ம மெசேஜாவது அனுப்புவோம். இவளுக்கு வேலைக்கு போயிட்டாவன்னா எல்லாமே மறந்துடும். அங்கே வேலைக்கு போனாலே அவளுக்கு அங்கே ஆர்த்தியும் தோசா இதுதான் ஞாபகம் வரும் அவளை பார்த்துக்கிட்டே. சரி, நம்ம ஐ லவ் யூ மெசேஜையாவது இன்னைக்கு போடுவோம். ஐ லவ் யூ ஹார்ட் 4 ஹார்ட்டை போடுவோம். இன்னும் ஆன்லைன்லேயே வரலையே. சரி, ஐ மிஸ் யூ. இவ்வளோ நேரம் ஆயிட்டு ஆன்லைன்ல இல்லை. ஆனால் ஆன்லைனில் தான் இருக்காவ. ஆன்லைனில் எவ்வளோ நேரம் ஆகுது? நான் அனுப்புகிற மெசேஜை பார்க்கல இன்னும் ஓப்பன் பண்ணி. ஹலோ, சொல்லுங்க ஆர்த்தி, சொல்லுங்க. ஆமா, நீங்க அனுப்புற மெசேஜ் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆமா, அனுப்புல மெயிலுக்கும் ரிப்ளை போட்டிருக்கேன். சரி, ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, ஓகே, ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி, ஓகே, எல்லா மெசேஜையும் பார்த்துட்டேன்ப்பா. பார்த்து எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ணிட்டேன். நான் ரீப்ளை பண்ணதை நீங்க தான் பார்க்கல. ஏன் தெரியுமா? நீங்க ஏதோ கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட இருந்து அவன் யஷாங்கு சொல்லிட்டு இருந்தான். சரி, ஓகே.
ஷப்பா என்ன வேலை. பேசி முடிச்சாச்சா? முடிச்சிட்டேப்பா. யார் அது? அவ ஆர்த்தி. அவ அனுப்பின மெசேஜை பாத்தியே போல. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, நான் ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ நான் மெசேஜ் அனுப்புனேன், அதை பாத்தீங்களா? சரி, ஒரு வேலண்டைன்ஸ் டே எனக்கு விஷ் பண்ண தோணுச்சா? ஏதாவது ஒரு gift கொடுக்கணும்னு தோணுச்சா? இல்ல என்னைய வெளியே தான் கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சா? சரி, அதுக்கு என்ன சாரு? ஐ லவ் யூ. சும்மா இருங்க. நான் அனுப்பின மெசேஜ் உங்களுக்கு பார்க்க முடியல, எனக்கு ஒரு gift வாங்கி தர முடியல. ஐயோ, இங்க பாரு, நான் எவ்வளவு வேலையா இருந்துட்டு. நீங்க என்னமோ வேலை இருக்கட்டும்ங்க. நான் அனுப்புனதுக்கு எனக்கு ஒரு ரிப்ளைமா உங்களுக்கு பண்ண முடியாது. சரி, ஏதோ ஒரு பிஸில பாக்கல விட. சும்மா இருங்க. என்னங்க பிஸி? எவ்வளவு ஊர்ல உள்ள எல்லாம் அனுப்புற மெசேஜ் மெயில் எல்லாம் பாப்பிய போல. என்னல, நானும் அமைதியா பார்த்து போயிட்டு இருந்தா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன உள்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓவரா தான் பேசுவாங்க. பாத்துக்க, இது வரைக்கும் நான் ரொம்ப பொறுமையா இருந்தா அமைதியா பேசிட்டு இருந்தேன். இனிமேல் வாய் பேசாது, என் கைதான் பேசணும்னு நினைச்சுக்க. அமைதியா இருக்கிறதுனால கிறுக்கே நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓவரா நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. ஏடா உதய், என்ன சத்தம் இப்படி? வாக்கா, இவ பண்ற நக்கறால என்னால தாங்கவே முடியலக்கா. என்னல நக்கற? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு டைமும். உட்காருங்க நீங்க. காலையில வேலைக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் சாவாம செத்து வேலையில இருந்து வாரேன்க்கா. இவ வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இவளுக்கு நேரம் போகலன்னு வேலண்டைன்ஸ் டே, அந்த டே, இந்த டே, ரோஸ் டே, டெடி டே, சாக்லேட் டே கடந்து அலைதா. லவ் பண்ணோம், அலைஞ்சோம், முடிஞ்சு போச்சுக்கா. நான் சொல்றத கேளு. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்துன்னு சுத்துனா தெரியாதுன்னு நினைச்சு எல்லாம் எங்களுக்கு தெரியும். சரியா? நீ எப்படி சுத்துனா நல்லா, ஐயோ அங்கன்னா அங்க வாடிடுவா, காலையில வீட்டுல முழிச்ச உடனே வாடிடுவா. பல்லு விளக்குறியோ இல்லையோ முத அவளை பார்த்துட்டு தான் வந்து பல்லே விளக்குவா. இப்ப என்ன உனக்கு அன்பெல்லாம் பறந்து போயிட்டா? ஏக்கா, அந்த டைம்ல வாலிபுலே நம்ம வெட்டியா இருந்தோம், எல்லாம் செஞ்சோம்க்கா. நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ குடும்பம்னு ஒண்ணு ஆயிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு வந்துட்டுக்கா. இப்போ இவ சொல்ல, நான் உங்களுக்கு ஐ லவ் யூ மெசேஜ் போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், அதையும் பார்க்கல. 1000 வேலையை பார்ப்பேன், எவ்வளவு பார்ப்பேனாக்கா? இவனே பாக்கணும்ல. நீ இதுக்கு முன்னாடி மட்டும் ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி பறந்து போனல. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் என்னெல்லாம் கூட்டு போனாங்க, டெடி டே, அந்த டே, இந்த டேன்னு எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. இப்போ ஒண்ணுமே கிடையாது. நானும் ஞாபகப்படுத்த நான் ஞாபகப்படுத்தினாலும் அதையாவது வாங்கிட்டு வராங்களோ, அதுவும் கிடையாது. இப்படிதான் முதல்ல எவ்வளவு அன்பா இருந்தாலும் இப்போ ஒரு அன்பு கிடையாது, ஒரு பாசமும் கிடையாது. இங்க பாரு, இப்படி வந்து பைபிள் அழகா ஒரு வசனம் இருக்கு. என்ன இருக்கு? ரோமர் 2:19 படிச்சிருக்கியா நீ? உங்கள் அன்பு என்ன எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், மாயமற்றதா இருப்பதாக இருக்கு. நீ சும்மா லவ் பண்ணிட்டு அப்ப மட்டும் ஒரு அன்பு, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற அன்பு அப்படின்னா அது அன்பு இல்லம்மா. சரியா? அதுக்கு வேற அன்பு இல்ல. எப்பயுமே ஒரே மாதிரி அன்பா இருக்கணும். சரியா? எபேசியர்ல அந்த 5:25 படிச்சிருக்கியா? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் இருக்கு. கொலைசியர் 3:19 பாரு, அவங்களை கசந்து கொள்ளாதீர்கள் இருக்கு. நீ நேசிக்கணும்ல. இப்ப நான் உன்ட்ட அன்பா நிலவுல இருக்கேன், எதுக்கு விட நீ இப்படி பண்ணுதான்? சரி விடு, ஏதோ ஒரு சூழ்நிலையில மறந்துட்டு அப்படின்னு. ஒரு போன் பண்ணா ஒழுங்கா ரெஸ்பான்ஸா பேசவும் மாட்டேங்காங்க. நான் ஒரு மெசேஜ் அனுப்புனா அதை படிக்கவும் மாட்டேங்காங்க, அதுக்கு ரீப்ளையும் பண்ண மாட்டேங்காங்க. நீயும் சாரு, நான் என்ன பெருசாவா கேட்டேன்? 10 ரூபாய்க்கு ரோஸ் வாங்கிட்டு வர முடியாது. நான் போன் பண்ணி சொல்லியிருக்கேன், ரோஸா வாங்கிட்டு வாங்க. தம்பி, அவது கரெக்ட் தானே தம்பி அவ சொல்றது. நம்ம எப்படி இப்போ வந்து உலகத்துல பார்த்தா எல்லாம் இந்த லவர்ஸ் டேக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் ரோஸ் என்ன, சாக்லேட் என்ன, ட்ரெஸ் என்ன, எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அந்த அன்பு எப்பயுமே அதே மாதிரி இருக்கணும், அதுதான் உண்மையான அன்பு. சரி? ஆனா இப்ப அப்படி இல்ல. நிறைய பேர் நம்ம பார்க்கோம், லவ் பண்ணும்போது ஒரு அன்பு இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு சிலர் மேரேஜ் பண்றாங்க, ஆனால் அந்த அன்பு இருக்கவே மாட்டேங்குது. தம்பி, நம்ம அப்படி இருக்க கூடாது. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. சாரு, நீயும் கோவப்படாது. சரியா? உன் புருஷன் மேல நேசிக்கப்படத்தக்க ஒரே மனுஷன் அவங்கதான். சரியா? என்னனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், சந்தோஷமா இருங்க, 2 பேரும் சண்டை போடாதீங்க. என்ன அப்ப எவ்வளவு அன்பா இருந்தீங்க, நான் கண்ணால பாத்துருக்கேன். இப்ப இவ்வளவு சண்டை போடுறீங்க 2 பேரும். சாரு, நான் வாட்ட ஒண்ணு கேட்கணும் பாத்துக்க. எப்பயுமே இதே மாதிரி நீ அன்பா இருப்பியா? அதாவது அண்ணி, நான் என்ன நினைக்கிறேன், வேலண்டைன்ஸ் டேன்னா என்னது, உலகத்துல எல்லாருமே கொண்டாடுதாவ. அப்புறம் சாக்லேட் டே வருது, டெடி டே இருக்கு, ரோஸ் டே இருக்கு. அப்ப எல்லாருமே கொண்டாடும் போது நானும் கொண்டாடணும் தானே அண்ணி நினைப்பேன். இதுதான் சாரு தப்பு. உலகம் வந்து சாக்லேட் டே கொண்டாடுது, லவ்வர்ஸ் டே கொண்டாடுது, அது கொண்டாடுது, இது அதுக்காக நம்ம கொண்டாடுறது உண்மையான அன்பு இல்ல. சரியா? நம்ம வந்து தினம் நம்ம வந்து கணவரை நேசிக்கணும், கணவர் மனைவியை நேசிக்கணும். நான் என்ன சொல்றேன்க்கா, வருஷத்துல 300 நாள் நான் உனக்கு ஐ லவ் யூ மெசேஜ் போடுறேன், நீ எனக்கு அதுக்கு ரீப்ளை போடுதா? ஏன் அந்த 300 நாள் பார்க்காத லவ்வையா இந்த 5 நாளையில நீ பார்க்க போறா? சொல்லு. சரி, அந்த 5 நாளைக்கு நீ போட்டா முடிஞ்சு அப்படிதானமா? அது ஏன் எக்ஸ்பெக்டேஷன் ஓவரா பண்ணணும்? ஏன்னா நம்ம என்ன, நான் என்ன சொல்றேன், இந்த 5 நாளும் நான் பண்ணியிருந்தா அது என் மேல தப்பு தானா? அதை ஒத்துக்கிடுறேன். ஏன்னா
உலக பிரகாரமா வேலைக்கு ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து ஒன்னா நீ அனுப்பின மெசேஜை கூட நான் பார்க்காத அளவுக்கு இருந்துட்டு அது தப்பு தான், நான் அதை ஒத்துக்கிடுறேன். இந்த 300 நாளும் சேர்த்து இந்த 5 நாளையும் நான் இன்னும் என்னோட லவ்வை நான் இன்னும் எக்ஸ்போஸ் அதிகமா பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா இன்னும் இந்த பிரச்சனை நமக்குள்ள வந்திருக்காதுதான் சாரு. என்னை மன்னிச்சுக்க, நான் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். உண்மையில நான் என்னை மாத்த நான் ட்ரை பண்றேன் சாரு. நீங்களும் என்னைய மன்னிச்சுக்கிடுங்க. நான் ஒரு நாளும் 365 நாளும் இனிமேல் நான் ஐ லவ் யூ போடுவேங்க உங்களுக்கு. நான் உங்களை எப்பவும் அதே மாதிரி நேசிப்பேங்க. நீங்க என்னை மன்னிச்சுக்கிடுங்க. உங்ககிட்ட நான் தேவையில்லாம ரொம்ப சண்டை போட்டுட்டேன். முடியல. ஓகே வாரேன். சரி சரி அண்ணி, போயிட்டு வாங்க. நீங்க என்னங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. நான் யாரு உன்னை மன்னிக்கிறதுக்கு? இதெல்லாம் ஒரு சண்டை இதெல்லாம் வரதான் செய்யணும். எப்பவுமே ஒரே லவ்வா பேய்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சரி, அதனால இப்ப நான் சொல்றேன் ஐ லவ் யூ. லவ் யூ டூ சாரு. சரி வாங்க நம்ம வெளியே போவோம். இனிமேல் இந்த லவ் டே, இந்த ஹக் டே, இந்த ப்ரப்போஸ் டே, இந்த டெடி டே, இந்த 365 நாளும் நமக்கு ஒரு டே தான், சரியா? அதனால இனிமேல் என்னைக்குமே நான் உனக்கு லவ் யூ சொல்லதுக்கு மறக்கவே மாட்டேன். வா, நான் இன்னைக்கு உனக்கு பானிபூரி வாங்கி தரேன். சரி வாங்க, போயிட்டு வரோம். காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு நாள் தான் இந்த February 14. தெய்வ பிள்ளைகள், கிறிஸ்துவர்கள் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செலிப்ரேஷனை கொண்டாடும் பொழுது அது தேவனுக்கு பிரியமா இல்லையா, வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் செய்கிறது தவறா இல்லையா என்கிற ஒரு பகுத்தறிவோடு நாம் செய்ய வேண்டும். உன் தெய்வத்தின் அன்பு கூறுவதாக, அதுதான் பிரதான கற்பனை. முழு இருதயத்தோடு அன்பு கூறணும். இன்னொன்று, நம்ம செய்கிற இந்த காரியம் வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். சில காரியங்களை உங்களுக்கு முன்வைத்து நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காதலர் தினம் கொண்டாடுகிற நீங்கள் எவ்வளவு தேவனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நீங்கள் செய்கிற காரியம் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு தெரியாம இந்த காதலர் தினத்தை கொண்டாடுறீங்க அப்படின்னா, படிக்க வேண்டிய வயசுல பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்ய வேண்டிய காலம் ஒன்று உண்டு. அதற்கு முன்பதாக நீங்களே தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த காதல் தினத்தை செலிப்ரேட் பண்றீங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாம பண்ணுகிற எல்லாமே பாவம். உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க என்ன செய்கிறீங்கன்னு தெரிஞ்சு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பாக அவனுடைய பெற்றோர்கள் இதை அலோட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, நீங்க செய்கிற காரியம் தேவனுக்கு எல்லாமே தெரியும். நீங்க செய்கிற காரியம் இயேசுவுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா என்பதை நீங்க பார்க்கணும். நீங்களே ஒரு வாழ்க்கையை தெரிந்தெடுத்து இந்த காதல் தினம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் செய்கிற காரியம் என்னென்ன பண்ணுகிறீர்கள். காதல் தினத்தில் கிஃப்ட் ஷேர் பண்ணுறீங்க. அதில் மாத்திரமல்ல, நிறைய பேர் இன்றைக்கு தான் பீச் பார்க்குன்னு கூட்டிட்டு போய் நிறைய பாவங்களை செய்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரியை தொடாமல் இருக்க வேண்டும் என்று. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ ஒரு பையனையும் ஒரு பிள்ளையும் விரும்பி அந்த பிள்ளைகளையும் அந்த பையனையும் நீ தொடும் பொழுது அது பாவம். உன் சரீரம் தீட்டுப்படுகிறது. நீங்கள் உங்கள் இருதயத்தை கரப்படுத்துகிறீர்கள். ரெண்டாவது, பெற்றோருக்கு தெரியாம கீழ்ப்படியாம நீங்க செய்கிறது பாவம். தேவனுக்கு பிரியமில்லாம தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறது பாவம். எனவே இந்த காதல் தினம் என்று சொல்லி கொண்டாடுகிற இந்த நாளே பாவமானவர்களா? அம்மா அப்பாவுக்கு தெரியாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதை நீங்க எப்படி அதை செலிப்ரேட் பண்ண முடியும்? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தினம் முழுவதும் தேசம் தீட்டப்படும். விசுவாசானவன் ஒவ்வொரு வாலிப சகோதரனும் சகோதரனும் இந்த காமத்தினால எழும்ப பண்ணி காதல் என்கிற மாய வலையில சிக்க வைத்து அவர்களை பாவம் செய்ய வைத்து தேவனை துக்கப்படுத்துகிறான். ரெண்டாவது,
தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதபடி அந்த கட்டளைகளை அவன் உடைக்கிறவங்க மூலமா. இதை பார்க்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இதை தேவன் வெறுக்கிறார். ரெண்டாவது, உன் பெற்றோர்களுக்கு பிரியமில்லாமல் நீ செய்கிறபடினால் உன் பெற்றோர்கள் இதை வெறுக்கிறார்கள். மூன்றாவது, கிறிஸ்தவர்களாகிய நீ, மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய நீ உன் சரீரத்தை தீட்டுப்படுத்த இடம் கொடுக்கவே கூடாது. வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆலயமாய் கொண்டிருக்கிற நீ எப்படி திருமணத்திற்கு முன்பதாக ஒரு காதல தினம் என்று சொல்லி உனக்கு விருப்பப்பட்ட ஒரு மனுஷனை, உனக்கு விருப்பப்பட்ட ஒரு பையனைய பிள்ளையை நீ கூட்டு போய் தேவையில்லாம செலவு பண்ணி தேவையில்லாத சரீரங்களை தொட்டு இச்சைகளுக்கு உட்படுத்தி தவறான பாவங்களை செய்து இந்த உன் சரீரத்தை, தேவனுடைய ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்தக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமா, ஒருவன் என்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். பரிசுத்தமான உன்னுடைய சரீரமான ஆலயத்தை நீ கெடுத்தால் தேவன் கெடுத்து போடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே காதலர் தினம் என்றால் திருமணமானவர்கள் செய்ய வேண்டியது. உண்மையான காதலர் தினம் என்ன தெரியுமா? திருமணத்துக்கு பிறகு நீங்களும் உங்கள் கணவரும் 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் நேசித்து நீங்க வாழ்ந்து பாருங்க. தேவனுடைய நாமம் அவ்வளவு மகிமைப்படும். ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. மனைவி கணவனை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. இப்படி உங்கள் அன்புகளை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். இன்னைக்கு நடக்கிற அட்டுழியும், நடக்கிற இந்த சீர்குலைவு எல்லாமே பிசாசினால் கொண்டு வரப்பட்டவை, தேவனால் உருவாக்கப்பட்டவைகள். இந்த காதல தினம் அல்ல. இது நிமித்தமாய் அவன் வேதத்தினுடைய வசனங்களை கை கொள்ளக்கூடாது என்பதற்காக அநேக பாவங்களை செய்ய வைக்கிறார். நான் கிறிஸ்தவர்களுக்கு என்று விசேஷமாக இதை சொல்லுகிறேன். உன் நிமித்தமாய் தேவநாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஆண்டவரை ஒருபோதும் நீ துக்கப்படுத்தக்கூடாது. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக ரோமரில் சொல்லுகிறது. நீங்கள் மாயமற்றவர்களாக இருங்கள். அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒருத்தியை லவ் பண்ணிட்டு நீங்கள் அம்மா அப்பாவை நேசிச்சு பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாம ஒருத்தியை நீ நேசிச்சு விட்டு தேவனை பார்த்து நானும் நேசிக்கிறேன் சொல்லுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் நேசம் கர்த்தருக்குரியது, உன்னுடைய அன்பு கர்த்தருக்குரியது. நீ ஆண்டவரை தான் திருமணத்துக்கு முன்பு முதல் நேசத்தில் வைக்கணும். 2வது அவங்க அம்மா அப்பாவை நீ நேசிக்கணும். 3வது தான் ஆஃப்டர் மேரேஜ் உன் கணவனை நீ நேசிக்கணும். திருமணத்துக்கு பிறகு முதல் அன்பு ஆண்டவருக்கு, 2வது அன்பு உன் கணவனுக்கு அல்லது உன் மனைவிக்கு. இப்படி நீ வாழ்வாய் என்றால் எல்லா நாளும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பி வழியும். எனவே வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த காதலர் தினம், இந்த காதல் என்கிற மாய வலையில சிக்கி விழுந்து தயவு செய்து உன் சரீரத்தை கெடுத்து போடாதே. பாவத்துக்குள்ளாக உன் சரீரத்துக்கு இடம் கொடுக்காதே. அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணாத, தேவனுக்கு துரோகம் பண்ணாத, அந்த சரீரமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாத. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி இல்லை, இந்த காதலர் தினத்தை நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன், இந்த லவர்ஸ் டேயை நான் கொண்டாட மாட்டேன், நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன், நான் இயேசுவை தான் முதல்ல நேசிப்பேன், எங்கள் அம்மா அப்பாவை நேசிப்பேன், என் சரீரமாகிய ஆலயத்தை நான் ஒருபோதும் தீட்டுப்படுத்த மாட்டேன். எனக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கிறீங்க. அந்த காலம் என்னுடைய திருமண காலம். எனக்குன்னு நீங்கள் வச்சிருக்கிறவரை, எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்கள் கொடுக்குற அவங்கள தான் நான் நேசிப்பேன்.
அது வாழ்நாள் முழுவதும் நேசிப்பேன் அப்படிங்கிற உணர்வோடு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வேலண்டைன்ஸ் டே இந்த February 14th உலகம் முழுவதும் ஆண்டவரே, இந்த நாள் தேசம் முழுவதும் தீட்டுப்படுகிற ஒரு நாளாக பிசாசனம் வச்சிருக்கிறான். சரீரமாகிய உங்களுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தவே இந்த நாளை வச்சிருக்கிறான். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல், கீழ்ப்படியாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இந்த பாவத்தை ஆண்டவரை ரகசியமா சந்திச்சு செய்து கொண்டிருக்கிற இந்த நாளை கர்த்தாவே, இது நாளில் எவ்வளவு தேசம் தீட்டுப்படும், சத்துரு எவ்வளவு சந்தோஷப்படுவான், நீர் எவ்வளவு துக்கப்படுவேன் என்பதை உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்துட்டீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உணரட்டும். திருமணமானவர்கள் இதை பார்ப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்கள் ஆண்டவரே, கணவனை நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும், கணவன் மனைவியை நேசிக்கணும், ஒவ்வொரு நாளும் நேசிக்கணும், அன்பு பிரதானமானது என்கிறத உணர்ந்து இந்த நேசத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராக. திருமணத்திற்கு பிறகு செய்ய வேண்டிய காரியங்களை திருமணத்திற்கு முன் செய்கிற அந்த பாவங்களை எங்கள் தேசத்தை விட்டு அகற்றும். இதை பார்க்கிற ஒவ்வொரு வாலிபத்தன்மை வாலிபத்தஞ்சு உள்ளத்தில் கர்த்தர் பேசுவீராக, அவர்களோடு இடைபடுவீராக. இது தவறு என்று உணர்கிறவர்களை இப்பொழுது இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தும். இந்த பாவம் வேண்டாம், அம்மா அப்பாவுக்கு நான் மறைஞ்சி செய்கிற, தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் செய்கிறேன், வசனத்துக்கு புறம்பா நான் செயல்படுகிறேன், என் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறேன், தேவ திட்டத்தை உடைச்சு போட்டுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையும் பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஆசீர்வதி, கன மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.